அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பெரியாரை தெரிந்த சீமான் இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு வித்திட்டது. சீமான் அவர்களால தான் திமுக கையில் எடுத்துச்சு நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா அப்படி கூட இருக்கலாம். திமுக அதாவது சீமான் எடுத்ததுனால பாஜக எடுத்தது, பாஜக எடுத்ததுனால அப்பவே திமுகவில் பலர் வந்து திமுக பெரியாரிய கொள்கைகளிலிருந்து திராவிட கொள்கைகளிலிருந்து ரொம்ப தூரம் போய் அதை பேரழிவில் விழுந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த முருகர். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா அவன் மாறுறான். அரசியல் கார்ப்பரேட் கம்பெனி சொல்றீங்களா? நிச்சயமா அது கொள்கையை தாண்டி அரசியலே. சேகர் பாபு சொல்றாரு, பாஜக வேல் யாத்திரை என்று முருகனை தமிழ்நாட்டில் கையில் எடுக்க பார்த்துச்சு. அதாவது இவனுங்க சரியா திராவிடத்தை சரியாக பெரியாரை பரப்பியிருந்தா இந்த பிரச்சனை இவனுங்களுக்கு வருமா? தமிழர் பண்பாடு முருகன்லையா இருக்கும். ஓட்டு பொறுக்கிகள் நீங்க நல்லா யோசிங்க. இவன் திமுக காரன் ராமருங்கிறான், முருகருங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் பெரியார் திடல்லையும் தமிழர் பண்பாட்டு அடையாளம் முருகர் சில வைப்பான். ரவிக்குமாரோட ட்வீட்டையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நாடகத்தில் நாடகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அப்போதே பெரியாருக்கு முரணாக பேரறிஞர் அண்ணா நிலைப்பாடு எடுத்துட்டாரு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? யாகம் பண்றீங்க, என்ன அர்ச்சனை பண்றீங்க, இங்க எல்லாமே நடக்குது இல்ல. அப்ப அண்ணா சொன்ன கொள்கையை கூட நீ பின்பற்றல. நான் என்ன தம்பி திருமாவளவன், தம்பி சீமான், வேல்முருகன் இந்த 3 பேரை விட யார் இந்த இனத்து மேல இந்த மக்கள் மேல பற்றா இன்னும் ஒருத்தன் வந்துட போறான் புதுசா. இலங்கையில புத்தர கும்புறவன் தானே சிங்களம், அவன் தானே வெட்டனான் குத்தனான் எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டான். அப்ப புத்தர் என்ன நல்ல இந்த காலகட்டத்துக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இதெல்லாம் சுமைங்க. ஒரு நாத்திக அரசா இருக்கணும்னு சொல்ல வர்றாரா வேலு பிரபாகர்? இல்ல, ஒரு அறிவுள்ள அரசு விழிக்க வைக்க வேண்டிய நாம் மேலும் மேலும் அவர்களுக்கு போதையை கொடுத்து அவன் போதையில் இருக்கிறான்னா இன்னும் அவனை தூங்க வைக்கும். பக்திங்கிறது போதங்கிறீங்க. நிச்சயமா பெரும் போதை தான். ஆனால் பெரியார் நூல்கள் ஏன் நாட்டுடையாக்கப்படலை? அதில் உங்க கருத்து என்ன? அவர்களுடைய ஒரே ஒரு இருப்பு அதுதான். கலைஞருக்கு வைக்கும்போது கலைஞர்கிட்ட பீச்சில் கேட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய இன்னும் பெரியார் என்பவர் பரவி இருப்பார். அவங்களோட இணைச்சி ஒரு 3 மந்திரி வாங்கினா ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் எதனா உதவும் அப்படிங்கிற ஒரு போக்கை காட்டலான்ற ஒரு இது கூட கிச்சன் கேபினெட் போட்டிருக்கலாம். காவி மயம் ஆகாது, எல்லா மயமும் ஆகும். அதாவது என்ன பண்ணுவாரு, ரவிக்குமார் கேட்கறாருன்னு வச்சுங்க, ஒரு புத்தருக்கு ஒரு விழா எடுப்போம் புத்த ஜெயந்தி அன்னைக்கு. தலித்துல இல்ல, அதனால அதுதான் எம்மதமும் சம்மதம். கிறிஸ்து பிறக்கிறாரா? Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth State தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth State தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மரியாதைக்குரிய இயக்குனர் பெரியாரை சிந்தனையாளர் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து போட்டிருந்தாங்க. 2 நாட்கள் நடைபெற்றுச்சு. இது வந்து ஒரு கட்சியை நோக்கி விமர்சனம் வந்துருச்சுன்னா நான் கட்சிக்காரங்களை கூட பேசியிருப்பேன். அது ஒரு பக்கம் பேசினாலுமே கூட இன்னொரு பக்கம் ஒரு சித்தாந்தத்தின் மீதான ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. திராவிட இயக்கம், திராவிடம் அப்படிங்கிற கருத்தியல் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு பெரியார் சிந்தனையாளர், ரொம்ப தீவிரமாக அதை பின்பற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆளுமை. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடை நல்ல விஷயமா பார்க்குறீங்களா அல்லது தவறான முன்னுதாரணம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த சீரழிவோட, அதாவது திராவிட கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுருக்காங்கல்ல, பெரியார்னு ஒரு பிம்பத்தை, அதை அவருடைய கொள்கையை காப்பாற்றுறவங்க நாங்கள் அப்படின்னு அந்த மக்களையும் ஓட்டுக்காக தம் பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த திமுக பெரியாரிய கொள்கைகளிலிருந்து திராவிட கொள்கைகளிலிருந்து ரொம்ப தூரம் போய் அது பேரழிவில் விழுந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த முருகர். திமுக பேரழிவில் விழுந்துருச்சுன்றீங்களா? நிச்சயமாக கொள்கையா, அதாவது வந்து அவன் வேணுமா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறலாம். அது ஒரு பெரிய விஷயமாங்க. ஒரு கம்பெனியை ஒருத்தங்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு?
ஒரு திருடுறான்னு வச்சுங்க, ஒரு நல்ல ஒரு இது, அவன் செத்துடுறான், இவன் திருடுறான், நான் தான் ஓனர் அப்படிங்கிறான், அவன் நடத்துகிறான்னு வச்சுங்க, அவன் எப்படி வேணுமா நடத்தலாம். அதனால அவன் வந்து அவன் அப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக அவன் மாறுறான். அரசியல் திமுக கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்றீங்களா? நிச்சயமா அது வந்து அது கொள்கையை தாண்டி அரசியலே, அதாவது இந்திய அளவுக்கே அரசியல் வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளித்துவ ஒரு அரசியலாக மாறிடுச்சு, பண அரசியலாக மாறிடுச்சு. யார் அதிகமாக பணத்தை செலவழிக்கிறானோ, யார் அதிக விளம்பரத்தை படுத்துகிறானோ, யார் எப்படி, ஏன்னா எல்லாமே ஒரு நாடகம் தான் இந்த ஊரில். அந்த மாதிரி ஒரு நாடகம் கொஞ்சம் அறிஞர்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு நடத்துறது கூட கொஞ்சம் கஷ்டம். இது ஒட்டுமொத்த பைத்தியமாக இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு நாடகம் நடத்துறது ரொம்ப சுலபம். சும்மா எகுர்னா இவன் சிரிச்சா அவன் சிரிக்க போகிறான், வசனம் தேவையில்லை, சீக்வன்ஸ் தேவையில்லை, அந்த மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேர் உதாரணம். அதாவது இது வந்து அவர்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளூர ஒரு உளவியலாக இதை சில பேர் திமுகவிலையும் திகாவிலையும் பெரியார் இயக்கவாதிகளும் இதை ஆதரிக்கிறார்கள். உள்ளூர ஏன் ஆதரிக்கிறான்னா, எதிரி எந்த ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதம் தானேப்பா நான் எடுக்க முடியும். அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, பாஜக வேல் யாத்திரை என்று முருகனை தமிழ்நாட்டில் கையில் எடுக்க பார்த்துச்சு, நாங்கள் அதுக்கு எதிர்வினை ஆட்சி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதாங்க இப்போ வந்து இவர்கள் அதை வந்து ஒரு பக்தி மார்க்கமும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்னா, டே எதிரி வந்து முருகரை எடுத்துட்டான், நாம் எடுக்கலைன்னா நம்மளை முருக விரோதி, கடவுள் விரோதி, இந்து விரோதி, கடவுள் விரோதின்னு அவன் பரப்புவான். அப்படி பரப்புறதுக்கு பதிலாக நாம் இப்படி ஒரு பரப்புதையும் நாமும் அதையும் ஏற்றுக்கிட்டோம்னா நம்முடைய இமேஜ் இவங்ககிட்ட மாறும், அவன் என்ன டேமேஜ் பண்ண முடியாதுன்னு இவன் நினைக்கிறான். இது எல்லாமே ஒரு தவறான, அதாவது இவனுங்க சரியாக திராவிடத்தை சரியாக பெரியாரை பரப்பியிருந்தால் இந்த பிரச்சனை இவனுங்களுக்கு வருமா? இதில் சீமானுடைய வேதனை இருக்குது பாருங்கள், அது எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. அதாவது சீமான் சொல்கிறாரு, இதை நான் கையில் எடுத்ததுனால்தான் அவன் எடுத்தான். சீமான் முதல்ல முப்பாட்டன் முருகன்னு சொன்னாங்க, அதன் பிறகு எல் முருகன் ஐயா அவர்கள் பாஜக சார்பாக வேல் அதை நடத்தினாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடத்தி முடிச்சு பேசி முடிச்ச பிறகு நீங்கள் திமுக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இடதுசாரி செயல்பாடுகள் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொன்னதே திமுக செஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவங்க வரவேற்கத்தான் செய்கிறாங்க. இவங்க மக்களுக்கு மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டாதான் அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் நகருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மக்களை பெரியாரை தெரிந்த சீமான் இவ்வளோ பெரிய பேரழிவுக்கு வித்திட்டது அவருடைய அறியாமை காட்டுறது. அதான் சீமான் அவர்களால் தான் திமுக கையில் எடுத்துச்சு நீங்கள் சொல்ல வரீங்களா? நிச்சயமா அப்படி கூட இருக்கலாம். திமுக அதாவது சீமான் எடுத்ததுனால பாஜக எடுத்தது, பாஜக எடுத்ததுனால அப்போவே திமுகவில் பலர் வந்து இன்றைய முதலமைச்சர் வேல் பிடிச்சாங்க. ஸோ இதை வந்து இதை ஒரு கல்ட்டாக சொல்கிறான். ஏன்னா சீமான் முன்வைக்க வேண்டியது பகுத்தறிவை, ஆனால் தவறாக முப்பாட்டன் முருகன், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தவறு. முப்பாட்டன் ஒருத்தன் முருகன் இருந்திருந்தான்னா அதுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் குரங்க தான் நம்ம கும்பிடணும். ஏன்னா குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம். அப்போ அனுமான கும்பிட்றது சரியாயிடும். நீங்க வந்து இப்ப சீமான் முன்வைக்கிறது வந்து பிழையான வாதம், அழிவுக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு நம்ம வந்து திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க பெரியார் முழக்கத்துல, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இதழ். என்ன சொல்றாங்கன்னா, முருகனை பிராமணனிடமிருந்து உலக மாநாடு மீட்டெடுக்குமா அப்படிங்கிறது தான் ஆசிரியர் விடுதலை ராஜேந்திரனுடைய தலைப்பு. அதுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, ஆகம பிடிக்குள் இருந்து ஆராய்ச்சி கருத்தரங்கிற்குள் முருகன் கொண்டு வரப்பட்டது கூட ஒரு ஆகம எதிர்ப்பு தான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து முருகன் அதை வந்து இவர் ஆதரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி, இந்த கருத்தை ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதே தவறு இல்லை. அதாவது ஆராய்ச்சி கூடத்துக்கு எப்படி இந்த முட்டாள் மக்களுக்கு இது ஆராய்ச்சியை பரப்புமா, பக்தியை பரப்புமா? மிகப்பெரிய தவறு. என்ன சொல்றாங்கன்னா, வைதீக பிராமணர்கள் தமிழர்களிடம் இருந்த திணை தெய்வ வழிபாட்டை வந்து உருவி அதை பார்ப்பனியமயமாக்கிட்டாங்க, அதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வருவீங்களான்னு ஒரு கேள்வி தானே எழுப்புறாரு. அது நீங்க விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இல்ல அதாவது அழிக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி அது ஒட்டுமொத்தமாக அதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மனதில் இருந்து வழிபாடு, பக்தி இதையெல்லாம் அகற்ற வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இதுக்கு புது புது பெயர்கள், புது புது வடிவங்கள்,
புது புது வியாக்கியானங்கள் கொடுக்கறது. இப்போ பாப்பானுங்க எப்படியெல்லாம் பண்ணுறானுங்களோ அதே தான் நம்ம பண்ணுற மாதிரி. இல்லை அமைச்சர் உதயநிதி தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இது ஆன்மீக மாநாடு அல்ல, தமிழர் பண்பாட்டு மாநாடு அப்படின்னு சொல்கிறார். தமிழர்களுடைய பண்பாடுதல் அடங்கி இருக்குதுன்னு உதயநிதி ஸ்டாலின் கூறுகிறார். இதில் இல்லைன்றீங்களா நீங்கள்? தமிழர் பண்பாடு முருகன்லையா இருக்கும்? ஏங்க தமிழர் தமிழன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? நல்லா நீங்கள் தமிழன் இன்றைய நிலை என்ன? அருவா எடுத்துன்னு போய் வெட்டுறது என்ன, பாலைவனத்தில் போய் மாடு மேய்க்கிறது என்ன, ஆந்திராவில் போய் செம்மரத்தை கடத்தி சுட்டு சாகிறது, மலேசியாவில் போய் பரோட்டா சுடுறது. இங்கே 60-70% மக்கள் இன்றைய வாழ்வாதாரம் நவீன வாழ்வாதாரங்களோடு இல்லாமல், இதில் 50% மக்கள் சரியான உணவு இல்லாமல் இப்படியெல்லாம் வாடி வதங்கிக்கிட்டு இருக்கிற முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு பேரழிவில் சிக்கி தவிக்கிற ஒரு சமூகத்துக்கு பழமையெல்லாம் தூக்கின்னு வந்தா ஏண்டா புதுமை? இன்றைய காலம் என்ன? இன்னைக்கு வந்து செல்ஃபோன் காலம். எப்படிப்பட்ட ஒரு காலம்? என்ன வேணுமோ இன்னைக்கு மதம் வேணுமா, இன்னைக்கு வந்து கடவுள் வேணுமா, இன்னைக்கு சமயம் வேணுமா, இன்னைக்கு ஒரு தலைவன் தான் வேணுமா? வாழ்க்கையை நம்முடைய சுற்றுப்புறம் கற்றுக் கொடுக்குது. என்ன வேணுமுன்னாலும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நவீன கருவி இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீ முருக முப்பாட்டன் நீ சொல்ல, இன்னொருத்தன் அதை வடடா ஓட்டு போயிடும்னு அவன் பயமுறுத்த, இல்லை அவன் பயப்பட, உங்களுக்கு பகுத்தறிவை இதை பரப்பி இருந்தா செய்யாத வேலை. அதாவது இந்த அயோக்கியர்கள் எல்லோருமே இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? படு ஓட்டு பொறுக்கிகள். நீங்கள் நல்லா யோசிங்க. இல்லை இப்போ திமுக ஓட்டுக்காக தான் பண்ணுதா? இல்லை, திமுக இல்லை, அரசியல் கட்சி அப்படின்னாவே பெரியார் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவனுங்க ஓட்டு பொறுக்கிங்க, இவனுங்க இன்னைக்கு பணம் கொடுக்குறானுங்க, நாளைக்கு ஓட்டுக்காக பொண்டாட்டியும் கொடுப்பானுங்க அப்படிங்கிறார். அப்போ அதை முதல்ல படிக்கும் போதெல்லாம் என்னடா இது இவ்வளோ ஆபாசமாக இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கும்போதும் ஒரு. ஆனால் இன்றைக்கி இவனுங்க பார்க்கும்போது ஓட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற எவனுமே இல்லை. இந்த 70% மக்கள் இங்கே இருக்கிறான், இங்கே இவன் கஷ்டப்படுறான். சீமான் வந்து அங்கே 1.25 லட்சம் பேர் செத்துட்டான், அவன் வந்து தொப்புள் கொடி உறவு, அதுக்காக நான் வந்து அவர் தான் என் தலைவர். இன்றைக்கி வன்முறையை கையில் எடுக்க முடியுமா? வன்முறையை நீங்கள் கையில் எடுக்கிறத நீங்கள் சொல்லலாமா? அது வந்து சரியான வழியா? அந்த வழியில் அவர் வெற்றி பெறலையே. இன்று வந்து உடனடியாக புரட்சி வேணும்னு உங்களுக்கோ இல்லை தம்பி திருமாவளவனுக்கோ இல்லை வேல்முருகனுக்கோ உங்கள் யாருக்குமே உடனடியாக புரட்சிதோ நம்ம பக்கத்து நாடெல்லாம் சீனா மாதிரி, ரஷ்யா மாதிரி, பிரான்ஸ் மாதிரி, கியூபா மாதிரி சேக்குவாரா ஃபோட்டோ போட்டுக்கிறிய, அவன்லாம் உடனடியாக அவன் வாழ்நாள்லேயே அந்த மக்களுடைய நிலை மாற்றலையா? அன்றைக்காவது ஆயுதம் தேவைப்பட்டது. இன்றைக்கி ஆயுதத்தை விட மகத்தான ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து பரப்புறதுக்கு நவீன யுகம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களை சீர்திருத்தத்தை விட்டுட்டு அவன் சுயநலத்தில் மக்களை பற்றி மக்களை உடனடியாக ஏழ்மை. எத்தனை வருஷம் தான் நீங்கள் இப்படியே பாராளுமன்றத்துக்கு போய் பேசி நிற்பீங்க? உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அங்கே இருக்கிறவங்க அதை பதிவு பண்ணிட்டாங்க, இதோட முடிஞ்சிடுச்சா உங்கள் வேலை? உடனடியாக மாற்றம் தேவையில்லையா? இப்படியே தான் காலங்காலத்துக்கு நீங்கள் வந்து இப்படி எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவியா? இந்த எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இன்றைக்கி நமக்கு ஒரு பெரியார் மாதிரி ஒரு 100 பேர் தன்னலமற்ற இவர்களுக்கு உண்மையை விளக்குகிற ஒரு தலைவர்கள் இருந்தால் இந்த பிரச்சனை வருமா? இதுக்காக இவன் சொல்கிறான், இவன் திமுககாரன் ராமருங்கிறான், முருகருங்கிறான். இன்னும் கொஞ்ச நாளில் இவன் பெரியார் திடல்லையும் தமிழர் பண்பாட்டு அடையாளம் முருகர் சிலை வைப்பான். ஏன் வைக்க மாட்டான்றீங்க? நாளைக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தானே ஆகிட போகுது. இல்லை, ஆனால் இன்றைக்கி கூட மரியாதைக்குரிய திராவிட தலைவரோட குளத்தூர்மணி இருக்கிறாரு, விடுதலை எடுத்து பேசியிருக்காங்க. ஆனால் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா வந்து இது வரைக்கும் வெளிப்படை எடுத்து பேசலன்ற மாதிரியான தகவல்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் ரவிக்குமார் கூட ஒரு ட்வீட் போட்டு, ஆமாம், முக்கியமாக சொல்லணும், எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்று செய்வது கல்வித்துறையை காவியமயமாக்குன்னு சொல்கிறாரு. குறிப்பாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க ஐயா. அந்த தீர்மானங்களில் பள்ளிக்கூட புத்தகங்களில் கொண்டு வரணும், அதை பற்றி ஒரு போட்டிகள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப கல்வித்துறையை காவியமயமாக்குதுன்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. ரவிக்குமாரோட ட்வீட்டையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நாடகத்தில் நாடகம். அரசியல்வாதிகள் நடத்துறது எல்லாமே நாடகம். அவன் முருகரை இது பண்ணுறது, இவன் அதை பற்றி பேசுறது, அதை பற்றி இவன் எது, எல்லாமே ஒரே ஏன் உங்கள் நிலைப்பாட்டை தான் ரவிக்குமார் இல்லை ஒரு சீக்வன்ஸ் இது. அதாவது இதற்காக யாரும் பாடுபடுறதில்லை.
புரியுதுங்களா? இது அந்தந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை நம்மளால் முடிஞ்சது போடுறது. அதில் இவங்க யாருமே தெளிவாகவோ இதை பரப்ப வேண்டும் என்று முடிவோடவோ யாரும் கிடையாது. புரியுதுங்களா? பகுத்தறிவு என்பதை முதல்ல இவர்களுக்கு கொள்கையே தெரியல. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். கற்பிக்கணும் முதல்ல. கற்பிக்காமையே, அதாவது இங்கே எந்த தலைவனும் தன்னுடைய சமூகத்துக்கோ இல்லை தன்னுடைய மக்களுக்கோ அவன் முதல்ல கற்பிக்கிறது இல்லை. பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி இவங்க 2 பேரும் தான் அந்த கற்பிச்சாங்க. உன்னுடைய நிலை என்ன, உலகத்தில் நீ எவ்வளவு தாழ்ந்து இருக்கிற, உலக நாகரிகத்தில் உன்னுடைய நீ எங்கே ஒரு 200-300 வருஷம் பின்னோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற. சும்மா அவன் கண்டுபிடிக்கிற நவீன கண்டுபிடிப்போடு உன்னுடைய பழமையை கலக்கி குப்பை மாதிரி குப்பை மேட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்தியர்களோட வாழ்க்கை. அதில் தமிழனுடைய வாழ்க்கை அதை விட மிக மிக அதலபாதான். அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல், இந்த காலகட்டத்தில் போய் வேலை தூக்குறது, அவன் ஒரு முற்போக்குவாதின்னு பேசுறது, அதை ஒரு பெரியார் கட்சி மாநாடு நடத்துறது, அதை எதிர்க்க முடியாது, அவர் இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு உதயநிதி தக்க பதில் சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நாடகம். இல்லை, நீங்கள் நாடகம்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு கூட திமுக சார்பாக அதை பேசுவார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்கள் கொள்கை கடவுள் மறுப்பு கிடையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அப்போதே பெரியாருக்கு முரணாக பேரறிஞர் அண்ணா நிலைப்பாடு எடுத்துட்டாரு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. அது சொன்னார்ல அழகா, நம்ம பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? யாகம் பண்ணுறீங்க, என்ன அர்ச்சனை பண்ணுறீங்க, அங்கே எல்லாமே நடக்குதில்ல. அப்போ அண்ணா சொன்ன கொள்கையை கூட நீ பின்பற்றலை. அடுத்தடுத்து கொள்கைகள் மாறுங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் எல்லோருமே லேபிளாக அவர்கள் போட்டுக்கொள்வார்கள். புரியுதுங்களா? பெரியார் இருக்கட்டும் இருப்பார், அவன் யார் சொன்ன அம்பேத்கர் வேணுமா அவரையும் போட்டுக்குவேன், எதை வேணுமா போட்டுக்க. புரியுதுங்களா? எல்லாமே அதாவது இது சுத்தமான உயர்தர ஹோட்டல்னு எல்லா ஹோட்டல்லையும் எவ்வளோ கலீஜா ஒரு ஹோட்டல் இருந்தாலும் அதில் உயர்தர சுத்த சைவ ஹோட்டல்னு போடுற மாதிரி இவனுங்க ஒரு அரசியல் கட்சி. இனிமேல்லாம் அது கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. இதை பெரியாரை போல சுயநலம் இல்லாத இந்த எல்லா அரசியல்வாதியும் எல்லாரும் சொல்கிறேன். நான் என்ன தம்பி திருமாவளவன், தம்பி சீமான், இன்னும் இவர் நம்ம வேல்முருகன், இந்த 3 பேரை விட யார் இந்த இனத்து மேலே இந்த மக்கள் மேலே பற்றா இன்னும் ஒருத்தன் வந்துட போகிறான் புதுசாக. புரியுதுங்களா? இவ்வளவு அறிவோட, இவ்வளவு தெளிவோட, இவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோட, இப்போ கொள்கை பரப்புகிற ஒரு வீரியத்தோட வேற இன்னொரு இளைஞனை நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? அப்போ இவங்கெல்லாம் ஏன் இந்த முட்டாள்தனமான எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்? அதான் இவங்க அப்படி ஆகி என்ன பண்ணிட போகிறாங்க? என்ன மாற்றம் நடந்துடும்? அதை விட பெரியாரை போன்று உங்களால் இந்த மக்களுக்கு அறிவு கொடுங்க, பகுத்தறிவு கொடுங்க. நவீன கருத்து, பெரியார் கருத்து இல்லை கடவுள் இல்லைங்கிறது, அது வாழ்வியல். நவீன வாழ்க்கை எப்படி சுலபமாக்குறது? கடவுளுங்கிற பேரில் ஒவ்வொருத்தன் எவ்வளவு டன்னு பயத்தை சுமக்கிறான், எவ்வளவு டன்னு நம்பிக்கையை சுமக்கிறான். வாழ்க்கையே அவனால் வாழ முடியாமல் தவிக்கிறான்ல. எதை பார்த்தாலும் பயம் இல்லை. பக்தனுக்கு பூனை ஒன்றா பயம், பல்லி உழுந்தா பயம், தேங்காய் அழுகுனா பயம், விளக்கு அணிஞ்சா பயம், நடுங்கி சாவுறான்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ அவன் எதிரில் வரக்கூடாதுன்றது பயம். என்ன நேரத்தில் ஒரே பயத்தில் இவனுங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு உலகம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு இதோ ஒரு 50 வருஷத்தில் சீனாவை முதல் வல்லரசு நாடாக ஆக்கியிருக்கிறாங்க அறிவால். அப்படி ஒரு ஏன் இவங்க அர்ப்பணிப்பு பண்ணால் நிச்சயமாக இந்த எம்எல்ஏ ஆனால் உங்களை யார் ஞாபகம் வச்சுக்க போகிறான்? ஒரு 100 வருஷத்தில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவர் தானே பேரறிஞர் அண்ணா, அவரை நீங்கள் நினைவு வச்சுக்கலையா? அவரை பற்றி நீங்கள் பேசலையா? அதற்கு பிறகு வந்த கலைஞர் கருணாநிதியை பற்றி நீங்கள் பேசலையா, நினைவு வச்சுக்கிறலையா? அவர் ஒரு நாத்திகவாதி அடையாளப்படுத்தப்பட்டவர் தானே. காலம் மிக மிக நேர்மையானவர்களை, உண்மையானவர்களை மட்டுமே, அதாவது அந்த அளவுக்கு வேலை செஞ்சால் கூட அதில் ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஏன்னா காலம் அடுக்கிக்கிட்டே போகும். எத்தனை தலைவன் அவன் வைக்குவேன். அதுவும் நம்ம கலாச்சாரம் பொம்மை ஒன்று வைக்கிற கலாச்சாரம். இதில் இவனுங்க 100 பேர் ஆகிட்டானுங்கன்னா 100 பொம்மைங்களை எங்கே வைப்பானுங்க. அதனால் காலம் மறக்கடி. காலம் பெரியாரை மட்டுமே நினைவில் வைக்கும். பெரியாருடைய கொள்கைகள் மட்டுமே இங்கே வெற்றி பெறுவதற்குண்டான விதையாக இருக்கும். அந்த விஷயம் தொடர்ந்து எப்படியாவது நடந்துடும். ஆனால் இந்த மாதிரி முட்டாள்களால் அது கால தாமதப்படும். ஆனால் இந்த மக்களை கற்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
எவ்வளோ முட்டாள்தனம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது புத்தன் சிலையில் இது ஒரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய நீங்கள் எங்கே பார்த்தாலும் சினிமாவில், கதையில், கருத்தில் என்ன புத்தன் சிலை தலையை வெட்டி பிள்ளையார் தலையை வச்சிடும். ஆமாம், எங்கே பார்த்தாலும் எப்படி புத்தன் வந்து வீழ்த்தப்பட்டான். இது ஒரு வேடிக்கையாக நடந்துக்கணும். அங்கங்கே அவன் வேடிக்கைங்கிறீங்க, வரலாறுலாம் சொல்கிறாங்க. ஐயோ, இது இந்த நேரம் என்ன, இந்த ஒட்டுமை இவனுங்கெல்லாம், இந்த சினிமாக்காரன், இதெல்லாம் காட்டுற சினிமாக்காரன், இந்த அரசியல்வாதி, இதை சொல்கிற அரசியல்வாதெல்லாம் நல்லா நிம்மதியாக இருக்கிறான். 100 கோடிகளை தாண்டி 1000 கோடிகள் கிட்ட போயிட்டு 10,000 கோடிகள் எப்படி சம்பாதிக்கிறது, அந்த விஷயத்தில் அவன் அரசியல்வாதியை ஓடிக்கிட்டு இருக்கிறான், சினிமாக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதில் அவன் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது தலையை எதுக்கிடா வெட்டணும்? அதே மாதிரி இப்போ எந்த தலையை எங்கே அது மாதிரி இது பிள்ளையாருக்கு தனி சிலை, எந்த தலையும் வெட்டி பிள்ளையார் தலை வைக்கல. அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இவன் ஒரு பொம்மை வைக்கிறான், இவன் அது மாதிரி இவன் வேறு மாதிரிக்கிறான். இவன் தொப்பையோடு இருக்கிறான், புத்தர் மெலிஞ்சிக்கிறாரு, பிள்ளையார் வந்து பெரும் தொப்பையோடு பெரும் இதோடு அவர் இருக்கார். என்ன இது ஒரு பரப்பு இது? ஆமாம், பிள்ளையார் எப்படி உருவானார் என்றால் புத்தர் தலையை எடுத்தார்கள். இது எந்த நூற்றாண்டில் நடந்தது? அன்று போராடிய தலைவர்கள், நம்முடைய தலைவர்கள் யார்? அதை தோண்டி எடுக்கிறோம். ஏதாவது சாம்பல் கம்பல் இருந்தால் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம். இவர் தான் புத்தர் வழிபட இருக்கிறீங்களா? நீங்கள் புத்தரையும் வழிபடக்கூடாதுங்கிறீங்களா? எதுக்குங்க? அது ஒரு பொம்மை, இருக்கிற பொம்மைங்க பத்தாதுன்னு அதுவும் அங்கங்கே பொம்மையா நின்று என்ன கடவுளே இல்லை. நவீன காலத்துக்கு வந்துட்டோங்க. கட்சியினுடைய ரவிக்குமார் ஐயாவா இருக்கட்டும் அல்லது திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாருமே புத்தர் அப்படிங்கறத பறைசாற்றி தானே கொண்டு போறாங்க. என்ன சொல்றேன்னா, புத்தர் என்ன உங்களுக்கு கத்து கொடுத்துருவாரு? இதோ அதான் இலங்கையில புத்தரை கும்புறவன் தானே சிங்களம், அவன் தானே வெட்டனான், குத்தனான், எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டான். அப்போ புத்தர் என்ன நல்ல, அதாவது இந்த காலகட்டத்துக்கு எதுவுமே தேவையில்லைங்க, இதெல்லாம் சுமைங்க. நானே பார்க்குறேன்ல, புத்தர் கும்புறது அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. இதே தாங்க அதுவும் பார்ப்பனிமயமாயிடுச்சு. அதுவும் அதே தாங்க. இதெல்லாம் மனிதனுக்கு தேவையில்லைங்க. இன்றைக்கி தலைவனே தேவையில்லைங்க. உங்களுடைய வாழ்வு எல்லாம் உலகம் ஒன்றாயிடுச்சு. இன்றைக்கி மதம் எதுக்கு, கடவுள் எதுக்கு? இதெல்லாம் ஒழிச்சா தானே இந்த மனிதன் விடுதலை பெறுவான். உங்கள் கண் முன்னாடியே தெரியுதாங்க, நார்வே கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள் தான் உலகத்திலேயே சிறப்பாக வாழுது. இதோ சீனா கடவுள் இல்லை அப்படின்னு பரப்பின பிறகு தான், அரசாங்கத்துக்கு கொள்கையாக மாறின பிறகு தான் அந்த மக்களே மாறினா. அரசாங்க கொள்கையே கடவுள் இல்லை, கொள்கையே கடவுள் இல்லை தானே. கடவுளை தான் அவன் முதல்ல மடாலயங்களை, மடாதிபதிகளை தான் ஒழிச்சான். கடவுள் அதான் புத்த பிக்ஷெல்லாம் கிடையாது அங்கே. இதுவே வழிபாடே வேற. அது வந்து ஒரு மதமாகவோ அந்த மதத்துக்கு நிறுவனர்களோ, புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு மதத்தை ஏன் நம்ம ஒழிக்கணுன்றோம்? இப்போ வக்ஃப் போர்டுக்கு எவ்வளோ பல லட்சம் கோடிகள் சொத்து இருக்குதுன்றான். இந்து மதத்துக்கு எத்தனாயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி எதுக்குது? இந்த மதத்தை, இந்த கடவுளை காப்பாற்றுறதுக்கு இவனுங்க ஆச்சாரியார்களா, சங்கராச்சாரியார்களா, இவனுங்களா, அவனா, ஜீயரா, இவனா உக்காந்து மடங்களாக, சொத்துக்களாக, இதில் தகராறாக, இதில் வெட்டுக்குத்தாக எவ்வளவு பிரிவுங்க. இஸ்லாம் என்ன, இதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் எவ்வளோ சொத்து? ஏன் இதெல்லாம் ஒரே குழப்பம்? இந்த ஒரு நிமிடத்தில், ஒரே ஒரு நிமிடத்தில் எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அறிஞர்களும், உதாரணத்துக்கு இங்கே ஆணவ கொலைன்னு ஒரு விஷயம் நடக்கும், நல்லா பாருங்கள். இவன் அவனை வெட்டுறான், அவன் இதை வந்து ஆணவ கொலையாக நம்ம பயங்கரமாக பண்ணுறோம். இன்னொரு பக்கம் பெண் வந்து வன்புணர்வால் கொல்லப்பட்டாள், உடனே அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறோம். இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் இயற்றணும், இதுக்கு தண்டனை கொடுக்கணும். அடுத்தது பெண் வன்பு, இதுக்கு தீவிரமான சட்டம், அது நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு பொண்ணும், வாரத்துக்கு ஒரு பொண்ணு செத்துன்னு தான் இருக்குது, வாரத்துக்கு ஒரு கண்டனம் இவனுங்க நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. யார்? இந்த அரசியல்வாதிகளும் சரி, இந்த அறிஞர்கள்னு சொல்கிறானுங்க பாருங்கள். இந்த அரசியல்வாதிகளை நக்கி பிழைக்கிறதுக்குன்னே இவன் அறிஞனாகிற வரைக்கும் தெளிவாக இருப்பான். அறிஞன் ஆகிட்ட பிறகு இவனுக்கு அரசாங்கம் தேவைப்படுது. அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன்மா. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நல்லா யோசித்து பாருங்கள். இவன் ஆணவ கொலைன்னு, இந்த பக்கம் வன்புணர்வு கொலை, அதுக்கு ஒரு உடனே அங்கே ஒரு கூட்டம், இதுக்கு சட்டம் ஏற்றணும். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பெண் குழந்தைகள், இதுக்கு வேறு சட்டம் ஏற்றணும், அங்கேயே கொல்லணும். எதுவுமே இந்த நாட்டுடைய நிலை என்ன, இதற்கு என்ன காரணம்?
ஏன் இவ்வளவு உலகத்திலே அதிகமான பெண்கள் இங்கே வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள், வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? சாதியை பார்த்து கொள்றான் இல்லை இல்லை, நீங்கள் இதில் வந்து நான் நீங்கள் பாருங்கள், சாதி பார்த்தும் கொள்றான், தன் சாதி ஆளையும் கொள்றான். ஆமாம், அதுவும் நடக்குது. இன்னொரு போன வாரம் ஒரு இது நடக்குது, ஒரு முஸ்லீம் வாலிபரை நம்ம வந்து பட்டியல் இந்த பசங்க 2 பேர் வெட்டுறாங்க. அவங்க சாதி பொண்ணை இந்த இஸ்லாமிய இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் சாதியிலே வெட்டுறான், தன்னுடைய உறவுக்காரனையே வெட்டுறான். இதெல்லாம் இதுதான் பொதுவாக இதை யாரும் எடுக்க மாட்டான். டக்குன்னு இதை சாதி பிரச்சனையாக மாற்றுறான். இதில் அவனுக்கு வந்து சாதி வெறி, தன் சாதியே. அதாவது அது காரணம் என்ன? பெண் உறுப்பு அப்படிங்கிறது ஒரு உடமையாக கருதப்படுது. நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எனக்கு நான் ஆமோதிக்கிற ஒரு ஆணோடு தான் என் பெண்ணுடைய அந்த உடல் உறுப்பு தொடர்பு கொள்ளணும். அண்ணன் நினைக்கிறான், தம்பி நினைக்கிறான், அம்மா நினைக்கிறா, புரியுதுங்களா? அந்த உறுப்பை ஒரு பெரிய விஷயமா இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு அது யாரும் இப்படிப்பட்டவன் தான் அதை தொடணும், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். அப்புறம் வந்து இந்த பசங்களுக்கு வரக்கூடாத வயதில் காதல் வர்றது, ஏதோ நின்னவனை பார்த்தவனை வர்றது, பார்த்தவளை காதலிக்கிறது, ஏதோ ஒரு ஈர்ப்பில் உள்ளே போயிடுறது. ஆனால் அதற்குன்ன காரணம் என்ன? இந்த வயதில் வர்ற ஒரு உணர்வுகளுக்கு பாலியல் கல்வி கொடுக்கணும். இதற்கு இந்த வயதில் இப்போ 13 வயதுக்கு வர்றானுங்களே இவனுங்க. சில பேருக்கு 30 வயசில் தான் கல்யாணம் ஆகுது, சில பேர் 35, 20 வருஷம், 25 வருஷம் மிகப்பெரிய ஒரு உயிரோட உணர்வோட அவன் எப்படி இதை தாங்கிக்கிட்டு கிடப்பான்? அதற்கு என்ன வடிகால்கள், அதுக்கு என்ன சட்ட திட்டங்கள்? இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் பெண் வந்து மூடப்படுறதுனால பெண்ணுடைய உருவம் எப்படி இருக்கும், அதை பார்க்குற ஆவல், அவனுடைய இயற்கையான உணர்வு, அதை எப்படி நீங்கள் சரிப்படுத்தணும்? இவ்வளவு திட்டங்கள் இவனுங்க தீட்ட மாட்டான். இவனுக்கு தெரிஞ்சால் கூட ஐயோ செக்ஸை பற்றி நம்ம பேசணும் ஓட்டு போட மாட்டான்யா. அறிஞனும் சொல்லுவான், ஐயா நீங்கள் சொல்கிறது நல்லது தான், நம்ம பேசக்கூடாதியா, இது அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கையா? இந்த நாடு எப்படி முன்னேறும்? இப்போ ஒரு சுயநலமற்ற அரசியலற்ற இப்படிப்பட்ட மகத்தான இளைஞர்கள் இவங்கெல்லாம் இதில் வரணும். இதில் வந்தால் இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், சனாதானத்தை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு கடவுளை எதிர்க்க முடியாது. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு. ஆனால் அதை பரப்ப முடியாது. எப்படியெல்லாம் கடவுள் இல்லை. பெரியார் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஏன் அதை அவ்வளோ 90% அதையே பேசுகிறாரு. பெண்ணடிமை பேசினாலும் கடவுள் இல்லை, கடவுளால் எப்படி இதெல்லாம் புகுத்தப்படுதுங்கிறார். சாதியை பற்றி பேசினாலும் கடவுளால் இதெல்லாம் இப்படி பண்ணு என்ன? இன்னைக்குமே பெரியாரை ஆதரிக்கிறவங்க, பெரியாரை பத்தி பேசுறவங்க கடவுள் இல்லைங்கிறது மட்டுமே பெரியார் கோட்பாடு கிடையாதுங்க. அவர் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெண் விடுதலை பேசினாரு, அதன் ஊடாக கடவுள் ஒழிப்பை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அவரே காசிக்கு போனவர் தானே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான், அதாவது இது வந்து இந்த மக்களுடைய அறிவும் ஆற்றலும் இவனுங்க இவ்வளோதான். இல்லைன்னா இவனுங்க 3000 வருஷமாக எந்த மானமும் இல்லாத சாஸ்திரத்தில் நான் வந்து பிறந்தவன், ஒப்பாட்டிக்கு பிறந்தவன் இருக்கிறத பொறுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படியே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இளையராஜா உடைய நினைப்பும் சரி, இப்போ என்ன மாதிரி ஆளுங்களும் நாங்கள் என்ன நினைப்போம்னா, நான் எந்த சாதியில் பிறந்தேன்றதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னை வந்து யாராலையும் தாழ்த்த முடியாது, உங்களால் தாழ்த்த முடியாது, யாராலையும் என்ன தாழ்த்த முடியாது. தாழ்த்த முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் உயர்வேன், இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுகிட்டு நிற்பேன், அந்த அளவுக்கு மரியாதையுள்ள மனிதனாக நடந்துப்பேன். வேணும்னா சாஸ்திரத்தில் நான் தாழ்த்தப்பட்டிருக்கலாம், சாஸ்திரத்தில் நீங்கள் வந்து அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் எந்த மனிதனுக்கும் நான் எவனாலையும் தாழ்த்து. இப்போ இளையராஜா அப்படி தான் நினைப்பார், என்ன எவன் தாழ்த்தப்பட்டவன் நினைக்க முடியும், என்ன யாரும் தாழ்த்த முடியாது, அவரை பற்றி பேசுகிறதே கிடையாது. என் சாஸ்திரத்தில் வேணும்னா என்னை தாழ்த்தப்பட்டவன் நான் நினச்சி போகிறான். சாஸ்திரத்தில் எவ்வளோ கேடு இருக்குது. அதனால் எனக்கு என்னை யாராலும் தாழ்த்த முடிஞ்சுதா? நான் மற்றவன் வேணும்னா தாழ்த்துவேன். அந்த நிலையில் உட்கார, அதுதான் இன்று நடைமுறை. அதற்கு இந்த மக்களை தயார்படுத்தணும். அதற்கு இவர்கள் வந்து மூளை முழுக்க இந்த கடவுளும் பக்தியும் மூட நம்பிக்கைகளும் மதமும் சேர்த்துக்கிட்டு சுமக்கிறான். ட்ரெஸ்ஸில், வேஷத்தில், எண்ணத்தில் முருகா முருகா முருகான்னு ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் அல்லா அல்லா அல்லான்னு போகிறான். என்ன வலி இதெல்லாம்? பாவம் இல்லையா? இதனுடைய உண்மைகளை விளக்க வேண்டியது தானே நவீன மனிதர்களுடைய கடமை. பெரியார் சொன்னார் இல்லை, எதுக்கு இந்த பெரியார் சொல்கிறேன், கடவுள் இல்லை என்பது தான்
அதைத்தான் இந்த உலகம் சுமக்கிறது, இந்த நாடு சுமக்கிறது, இந்த மக்கள் அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்னா உங்களுடைய வேலை என்ன? திசை திருப்பணும்னா முதல்ல இது இல்லைடா, இதெல்லாம் பொய்டா அப்படின்னு விளக்க வேண்டியதான ஒரு பகுத்தறிவாளனுடைய கடமை. இல்லை, ஒரு அரசு அப்படிதான் விளக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஒரு அரசின் கடமை என்ன? அதாவது அரசும் அதைத்தான் செய்யணும். அதாவது அரசியல் கட்சியாக கூட அவன் சொல்லலாம், அரசியல் கட்சியாக கூட நான் இதை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கமாக இந்த நாடு முன்னேறணும், இந்த மக்கள் முன்னேறணும்னா இதுதான் கொள்கை, இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்ல வேண்டியது. ஒரு நாத்திக அரசாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரா வேலு பிரபாகரன்? இல்லை, ஒரு அறிவுள்ள அரசு, மக்களை அதாவது மீட்டெடுக்க வேண்டிய அரசு, எது மக்களுக்கு கேடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கேட்டை நீக்க வேண்டிய ஒரு அரசு அப்படி இருக்கணும்னு சொல்ல வரீங்க. அதுதான் ஒரு சிறந்த அரசாக. மக்களை எத்தனை காலம் எனக்கு விடை தெரியல இல்லையா? நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எனக்கு போராட்ட குணம் வரல. ஏன் அப்படின்னா ஏழையாக இருக்கிறது எனக்கு மதம் சொல்லுது. நீ ஏழையாக இருக்க மாதிரி கடவுள் படைச்சிட்டான் உன்னுடைய கர்மத்தால். நீ இந்த ஜென்மத்திலையும் கடவுளை நம்பி கடவுளை கும்பிடு, அடுத்த ஜென்மத்திலாவது நீ சிறப்ப அப்படின்னு. அப்போ மனித இயல்பை, மனித விதையோடைய தன்மையை எல்லாவற்றையும் விளக்கணும். நீ ஒரே வாட்டி தான் பிறப்படா, உன்னை போல பல 100, 1000, லட்சம் விதைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ ஒரு முறை பிறப்ப, ஒரு முறை எல்லா மிருகம் பாரி கோழி மாதிரி நீ செத்துருவ. இதுக்கு ஆன்மா கிடையாது, ஆத்மா. இவனுக்கு முதல்ல கற்பிக்கணும். பெரும் மூட நம்பிக்கையில் இருக்கிற இந்த மக்களை நாம் எவ்வளவு கற்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கற்பிக்கிறதுக்கு பெரியாரை போல இவர்கள் தயாராகணுன்றது தான் நம்மளுடைய. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. ஆனால் நீங்கள் யதார்த்த வாழ்க்கையில் ஓட் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்த பிறகுது பாஜக கையில் எடுக்கிறாங்க, சீமான் கையில் எடுக்கிறாரு, மற்ற எதிர்க்கட்சிகள் அதிமுக கையில் எடுக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம எடுத்து தான் ஆகணும்னு திமுக எடுக்கிறதுல ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது சரியான யுக்தியாக தானே பார்க்கப்படுது. அதுதான் போக போக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காவிமயமாயிருன்றீங்களா? காவிமயம் ஆகாது, எல்லா மயமும் ஆகும். அதாவது என்ன பண்ணுவார், ரவிக்குமார் கேட்குறாருன்னு வச்சுங்க, ஒரு புத்தருக்கு ஒரு விழா எடுப்போம், புத்த ஜெயந்தி அன்னைக்கு அவரை இல்லை தலித்தில் இல்லை, அதனால் அதுதான் எம்மதமும் சம்மதம். கிறிஸ்துவ பிறக்கிறாரா, அது ஒன்று எடுப்போம், ஓகே சார். அடுத்தது அல்லா நபி நம்ம கஞ்சி ஊற்றுவோம், தமிழக அரசு சார்பில் நோன்பு திறக்கப்படும், கஞ்சி எல்லாத்தையும் பண்ணு. ஏன்னா இப்படி தான் போக 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 இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பண்ணதுனால எல்லாத்தையும் சமரசம், எல்லாத்தையும் சமம் பண்ணிட்டா சரியானதான மாறிடும். அதுதான் எல்லாம் வரவேற்பாங்கல்ல. இல்லை, அதை மக்கள் வரவேற்பான். மக்கள் மூடர்களை மாத்திரம், அதாவது அவர்களை விழிக்க வைக்க வேண்டிய நாம் மேலும் மேலும் அவர்களுக்கு போதையை கொடுத்து, அவன் போதையில் இருக்கிறான்னா இன்னும் அவனை தூங்க வைக்கவும். பக்திங்கிறது போதங்கிறீங்க. நிச்சயமாக பெரும் போதை தானே. அதனால் இவர்கள் எல்லோருமே எதை பரப்ப வேண்டுமோ அதை பரப்பாமல் எல்லோரும் சுயநலத்தில் அவன் இதுதான் 1,00,000 கோடி சேர்க்கணும், பெரிய அரசியல் கட்சி ஆகணும், 6 MP இருக்கிறோம், அவன் ஒரு கனவு. 40 MP இருந்தே ஒன்றும் நடக்கலை இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு 2 MP 8 MP ஆனால் கூட என்ன ஆகிடும்? 10 MPயே போயிடுறீங்க, என்ன ஆகிடும்? தலித்து மக்களுக்கு இன்னும் உதவி பண்ண முடியும். என்ன உதவி? ஏன் மற்றவங்ககிட்ட நீங்கள் போராடலாம், உங்களோட கட்சியில் தான் இருக்கிறான், அது தேவையில்லை. இல்லை, ஒன்றும் ஆகாது. 8 பேர் போனாலும் அது இன்னும் வலிமை மிக்க கட்சியாக. இப்போ நீங்கள் முருகப்பெருமான் விழாவுக்கெல்லாம் அன்னைக்கு இருக்கிற திருமாவளவன் வருவார். அன்னைக்கு இருக்கிற விசிகாவில் இருக்கிற திருமாவளவன் இருக்கார்ல, இன்னும் ஒரு ஜென்ரேஷன் நடக்கும்போது அவர் வருவார் முருக இதுக்கு. அவங்க எப்படி வருவார்? அதே காவி போட்டுக்கிட்டு. ஏன்னா அன்றைக்கி அரசியல் இப்படி தான் இருக்கும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? இப்படியே அரசியல் மாறிட்டு இருந்தால் மக்களுடைய நிலை என்ன? மக்களுக்கு உண்மை சொல்கிறது யார் இல்லையா? இவ்வளவு ரகரகமாக இருக்கிற ஆணவ கொலைக்கு இதுக்கு என்ன காரணம்? இந்த அதற்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க விசிகா. ஆனால் தனிச்சட்டம் ஏற்றப்படலை ஆணவ கொலைக்கு எதிராக. அதான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு தனி சட்டம், அப்புறம் வன்கொடுமைக்கு ஒரு தனி சட்டம், அப்புறம் இதுக்கு ஒரு சட்டம். இந்த பெண்கள் பாலியலுக்கே ஒரு 20 சட்டம் போடணுன்னு போராட்டம் வருது. இதுக்கூட ரூட் காஸ் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். இல்லை, அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம முன்ன பேசுன மாதிரி அதை அழிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசணும். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இங்கே செய்யணும். நிச்சயமாக நீங்கள் இறுதியாக ஒரு பெரியார் சிந்தனையாளராக, ஒரு திராவிட இயக்க பற்றாளராக நீங்கள் அரசுக்கு சொல்லக்கூடிய விருப்பம், உங்களுடைய அறிவுரை என்ன, உங்கள் கோரிக்கை என்ன? குறிப்பாக திராவிடர் கழகத்துக்கு இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? திராவிடர் கழகம் எந்த காலகட்டத்திலும் பெரியாருடைய ஒரு கொள்கையை கூட நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது.
அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம்? பெரியார் வச்சிருக்கிற பணம், பெரியார் பேசியிருக்கிற பேச்சு, அந்த எழுத்து, அதுதான் இன்னும் 100 ஆண்டுக்கும் அதுதான் விற்க போகுது. புரட்சி இன்றைக்கு கலைஞர் கருணாநிதியுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரியார் நூல்கள் ஏன் நாட்டுடைமையாக்கப்படலை? அதில் உங்கள் கருத்து என்ன? அவர்களுடைய ஒரே ஒரு இருப்பு அதுதான். அதாவது ஊருக்கு பேசுகிறதும் பெரியாருடைய சமாதியும் உள்ளே வச்சுக்கிட்டதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். சரி, வெளியே வச்சுட்டா பீச்சிலேயே கேட்டு வச்சுருக்கலாம். கலைஞருக்கு வைக்கும்போது கலைஞர்கிட்ட பீச்சில் கேட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய இன்னும் பெரியார் என்பவர் பரவி இருப்பார். ஆனால் அது கூட இல்லாமல் எங்கேயே வந்தால் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் இங்கே வருவாங்க யாருன்னா தலைவருங்க, அப்போவே பேசிக்கலாம். ஏன்னா திடீர்னு பார்த்தா அவன் வந்துட்டு போயிட்டான்னா இது ஒரு அதுதானே இவங்க அவ்வளோதான். சின்ன கட்டத்தில் அவ்வளோ மிகப்பெரிய பொறுப்பாக உங்களை பொறுப்பில்லாமல் போனால் நீங்கள் அடுத்தடுத்த மக்களை தவறாக நினச்சதா. அவன் ரொம்ப ரொம்ப நேர்மையோடு வருவான். அவன் எல்லா காரணங்களையும் ஒரு நாள் தேடுவான். இல்லை, பெரியார் எழுத்த நாட்டுடைமையாக்க வேண்டுமா வேண்டாமா? வேலுப்பிரபாகரன் நாட்டுடைமை ஆக்கப்படணும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இந்த நூல்கள்லாம் திரிக்கப்படணும்னு. அப்படி நிச்சயமாக திரிக்கப்படாது. அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு நீங்கள் என்றைக்குமே அது இன்றைக்கி எப்படி உங்களுடைய அங்கத்தினர் மாதிரி அது ஒரு கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது மூலத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அரசுக்கு என்ன அறிவுரை கூட விரும்புகிறீங்க நீங்கள்? அரசு அதான் நான் இந்த அரசுக்கு எந்த அறிவுரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஆகிட்டு இல்லை, அதாவது பாஜகவுக்காக சமரசம் பண்ணுறாங்க. பாஜக ஒரு நேரடி இந்துத்துவ பாசிச அரசு, அது வந்தாங்கன்னா ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதை நாங்கள் மெல்லிதாக பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறான்னு எடுத்துக்கணுமா இதை? இல்லை, நாளைய காலத்தில் இவங்க பாஜகவோட கூட கூட்டு சேர முடியும். ஏன்னா 40 எம்பிக்களை வைத்து கொண்டிருக்காரு. இது 5 வருஷம் ஏன் அவங்கள ஃப்ரீயாக ஓட்டணும்னு நினைப்பாங்க. அவங்களோட இணைச்சி ஒரு 3 மந்திரி வாங்கினா ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் எதனா உதவும் அப்படிங்கிற ஒரு போக்கை காட்டலான்ற ஒரு இது கூட கிச்சன் கேபினெட் போட்டிருக்கலாம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவும், வீட்டுக்கு அப்படிங்கிறது தான் மெயினாக. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலே அவங்க இருப்பாங்க. தேவையில்லாமல் 40 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வச்சுட்டு ஏதாவது செய்கிறத விட்டுட்டு சும்மா உட்கார்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கார்ப்பரேஷன் ஆகும்போது இதுக்கு என்ன லாபம், என்ன நம்ம கட்சிக்கு சேரும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் கூட வரலாம். எந்த நிலையுமே அரசியல்வாதிங்கிட்ட நீங்கள் அப்படியே வியக்கிறதோ ஐயோ நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதுங்க. இவன் அவனோட கூட்டு சேருவான், அவன் இவனோட கூட்டு சேருவான். உங்களுக்கு 99ல் பாஜகவோட ஐயா கலைஞர் கருணாநிதி பாபு இதே மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? இப்போ அதிர்ச்சி ஆகலையா நீங்கள்? அதிர்ச்சியே ஆகலைங்க, அதிர்ச்சி ஆகலை. அவர் இவனுங்களை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு அவர் துடிக்கிறார்ல, அது மாதிரி அவங்களுக்கு எதிர்ப்பு தான் தெரியுமே தவிர இந்த நாம் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத தவிர எந்த வழி போனால் நமக்கு என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்க.